வானதி பண்ண வேலையால இந்த பாட்டி பாவங்க. அவங்க வீட்ல போய் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறா. உங்க பொண்ண வந்து நான் கூட்டின்னு போனது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சுட்டேன் கையெடுத்து கும்பிடுறாரு. உடனே பாண்டியோட அண்ணன் வந்து ரொம்ப சீன் போட்டு, "என்னடா நடிக்க 2 பேர் பேசி வச்சுட்டு வந்த மாரி பேசுறியா? உன் நடிப்பெல்லாம் இங்க வேலைக்கு ஆவாது. கிளம்பு கிளம்பு" அப்படின்றாங்க. வீட்ல போய் சேர அவங்க அண்ணங்கிட்டயே மன்னிப்பு கேட்குறான். "அண்ணா என்ன மன்னிச்சிடுண்ணா. நான் கூட்டின்னு போனது தப்பு தான். நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன். அவ தான் என் கூட வந்துட்டா. வயசு பொண்ணு அவங்க வீட்லயும் ஒரு அக்கறை இருக்குல்ல. நீ தான் புத்திமதி சொல்லி அந்த பொண்ண கூட்டு போயிருக்கக்கூடாதுன்னு" சொல்றாங்க. ஆனா என்ன மன்னிச்சிடுறேன். "சரி வா விடுறா. இனிமேல் அந்த தப்பு பண்ணாதன்னு" சொல்லிடுறாரு. எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நிலா வராங்க. உடனே சோழன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நிலா போய் கேட்குறாங்க, "என்ன சோழன் நான் வந்த உடனே என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்க. எப்பவுமே வந்து கலக்கலான்னு பேசுவீங்க. இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கன்னு" கேட்குறாங்க. "இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் பேசினா என்ன பேசலன்னா எதுக்கு தேவையில்லாம என் பேச்சுக்கு வரீங்கன்றாங்க." "இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன், நான் இங்கே எதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும். யாருக்குன்னா போய் பேசுங்க. என்கிட்ட பேசாதீங்கன்றாங்க." "ஏங்க நான் உங்கள்கிட்ட தாங்க பேசுகிறேன். ரொம்ப நாளாவே மூஞ்சி மூணு வச்சுட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனை சொன்னா தானே எனக்கு தெரியும்." "பரவாயில்லையே நான் உங்ககிட்ட பேசலவே எனக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுவே எனக்கு சந்தோஷம் தான். இப்போ என் பேச்சுக்கு வராதீங்க. தயவு செஞ்சு எனக்கு வேலை இருக்குன்னு" போயிடுறாரு. "அன்னைக்கு வந்து என்னை ஆஃபீஸில் பிக்கப் பண்ணிட்டு வந்தீங்களா? அன்னிலேருந்தே உங்கள் முகம் சரியில்லை. ஏன் என்ன ஆச்சு? யாருன்னா எதனா சொன்னாங்களா?" "ஆமாங்க எல்லாமே தெரியாத மாதிரி நடிங்க. என்ன உங்களுக்கு என்னங்க? உங்கள் பாஸ் ராகவ் இருக்காரு. அவர்கிட்ட பேசு. இப்போ எதுக்கு நீங்கள் ராகவ் இழுக்கிறீங்க? நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன் என்ன பிரச்சனைன்னு. என்கிட்ட சொன்னதானே தெரியும். நீங்கள் பாட்டு மூஞ்சி ஊருன்னு வச்சிருந்தா எனக்கு என்னங்க தெரியும்னு" கேட்குறாங்க. "ஏங்க தயவு செஞ்சு விடுங்க. அப்புறம் நான் எதனா சொன்னா வந்து நீங்க அதுக்கு ஒரு கதை சொல்வீங்க. இவன் என் ஆளு. பார்த்து கூட்டு போன்னு சொல்றாங்க." இது சொல்றாங்க. "நீங்க அப்பலாம் சொல்லாதீங்க. நீங்க பொய் சொல்றீங்க." "ஆமா. இதுக்கு தான் நான் கம்முனு இந்த வாய மூடிட்டு. நீங்க தான் வந்து என்ன கிண்டிட்டு இருக்கீங்க. நான் எது சொன்னாலும் தப்பு. ஏன்னா நான் ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரு, படிக்காதவன், ஃப்ராடு இப்படிலாம் சொல்வீங்க. நான் சொன்னா எல்லாமே பொய் பொய் பொய்ன்னு உண்மையா சொன்னாலும் நீங்க பொய்யா தான் நினைப்பீங்க. இதே ராகவ் வந்து படிச்சவரு, இன்ஜினியரு. நீங்க 2 பேரும் ஒரே ஸ்டேட்டஸு. அப்படித்தானே?" அப்படின்றாரு. "எதுக்கு தேவையில்லாம நீங்க ராகம் இழுக்கிறீங்க? உங்களுக்கு எனக்கு தானே பேச்சு. எதுக்கு பேசல கேட்டா, அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு. இதாங்க காரணம்." அவன் என்ன தெரியுமா சொன்னான்? "இவன் என் ஆளு. பார்த்து கூட்டிட்டு போ" சொல்றான். அப்ப நான் என்ன சொம்பையா? இதெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்கணுமான்றாங்க. இவங்க நம்ப மாட்றாங்க எவ்வளோ சோழன்னு சொல்லி. உடனே "நீங்க நம்ப மாட்டீங்க. இங்க பாருங்க. இங்க வாட்ச் குடுத்தாருல்ல வாட்ச்சு. நல்லா பிரசன்டேஷன் பண்ணா குடுப்பாங்க. அதுக்கு என்ன இப்போ? அது தப்பு இல்லங்க. அங்க பாருங்க. ஹார்ட் சிம்பல், கிஸ் சிம்பல்லாம் போட்டுருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் சொன்னது கரெக்ட் தானேன்னொன்னே நிலாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இவங்க 2 பேரும் வாக்குவாதம் முட்டிக்கிச்சு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சேரனுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க பேசிக்கிறாங்களா? சண்டை போட்டுருக்கலான்ட்டு தம்பிகிட்ட போய் டிஸ்கஸ் பண்றாரு. ஆனா அவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க. சண்டைலாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க. அந்த நேரத்துல நிலா வேகமா போய் ரூம்ல கதவு சாத்திட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க.